மன்னிக்கும். இப்படிக்கு ஆனந்தன் கதையை நானே முடிச்சுக்கிட்டேன். என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை. பைரவி பைரவி இறந்துட்டாங்க. பைரவி இறந்துட்டாங்க. என்ன சொல்றேன்? ஆமாங்க. நீங்க விஷம் குடிச்சேன். நீங்க விஷம் குடிச்சீங்களா? பைரவி இல்லைங்க. எங்க வந்த? மரியாதையா திரும்பி போயிடு. ஐயா, கடைசியா ஒரே ஒரு முறை முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன். ஆனந்தா, நான் ஏற்கனவே குமரிக்கிட்டு இருக்கேன். என் ஆத்திரத்தை அதிகப்படுத்தாதே, தயவு செய்து போயிடு. ஏப்பா, அவரே நொந்து போய் இருக்காரு, நீ வேற வந்து போப்பா. அநியாயமா பைரவை சாகடிச்சுட்டு இப்ப தைரியமா பார்க்க வேற வந்துட்ட. இன்னும் போகல, நின்றுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வினாடி தாமதிச்சா கூட என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. போயிடு போயிடு. அட போயேன்பா. இந்த பொண்ணு சாவுக்கு இவன் தான் காரணம். காதலிக்க தெரிஞ்ச வயலுக்கு அவளை வாழ வைக்க தெரியலையே. வாழ வேண்டிய பொண்ணு சாகடிச்சுட்டானே பாவி. அதனாலதான் அவ மட்டும் சாகக்கூடாது, நானும் சேர்ந்து சாகணும்னு தீர்மானிச்சேன். நீங்களும் சாக நினைச்சீங்களா? ஏண்டா, எங்களை எல்லாம் நெருக்கடியா விட்டுட்டு நீயும் போகணும் நான் முடிவு செய்த. பாத்தீங்களா, நீங்க போட்ட இந்த திட்டமும் தெய்வத்துக்கே பிடிக்கல. தெய்வத்துக்கு இல்லம்மா, வேற யாருக்கோ பிடிக்கல. அந்த யாரோ வச்ச தீ பத்தி எரிய நான் மட்டும் இன்னும் உயிரோட இருக்கனே, அதை நினைச்சுதான் வெக்கப்படுறேன். இந்த சமுதாயத்துல நாங்க 2 பேரும் நிம்மதியா வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்து காட்டுவோம்னு எதிர்த்து நின்னா எங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரும் கேவலம். அதனால சரியோ தப்போ நாங்க 2 பேரும் சாக துடிச்சோம். முடிவு செய்தபடி அவ போயிட்டா, நான் போகலையே, இன்னமும் உயிரோடு இருக்கிறேன். நீங்க ஒரு தனி மனிதர் இல்ல, உங்களையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்க அம்மா தங்கச்சி இந்த பரிதாபத்துக்குரிய வசந்தா எங்களையெல்லாம் விட்டு சாகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆனந்தா, பைரவியை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொன்னதும் எந்த தாயுள்ளம் பரிவும் பாசமும் காட்டிடுச்சோ அந்த தாயுள்ளத்தின் மேல ஆணையா சொல்றேன், உன்னை பிரிஞ்சு நாங்களும் வாழ மாட்டோப்பா. அத்தா, இனிமே இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. வசந்தா, நிச்சயமா நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். என்னுடைய சாவு யாராலேயோ எதுக்காகவோ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது யாரால எதுக்காகன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிச்சயமா சத்தியமா நான் சாக மாட்டேன். நீ ஒரு மனுஷனா? உன்னை மர்மமா சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கிறான். நானும் எவ்வளவு புத்திமதி சொல்லி பார்த்தேன். பரமசிவம் ஊருக்கே பெருமரு மாதிரி அவர் கண்டிச்சு கூட நீ திருந்தடிய. ஆளாத ஆட்டமெல்லாம் ஆன பாவம் வாழ வேண்டிய பொண்ணு பைரவி. அவ அநியாயமா செத்ததுக்கு நீதாண்ட காரணம். நான் இல்ல மாமா, அந்த ஆனந்தம் தான் காரணம். அந்த பொண்ணை சாகடிச்சிட்டு அவன் மட்டும் சாகாம தப்பிச்சுக்கிட்டான், துரோகி. அது எப்படியா இருக்கட்டும், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, கரையேற வேண்டிய பொண்ணு. அவளுக்கு செட்டு பொண்ணு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீ எக்கட்டு போயா? இப்படி கையை கரை விட்டா எப்படி மாமா? முதல்ல என் கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க. உன் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கணுமா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா, நீ என்னைக்கு உன் தாய் மாமான்னு என்ன நீ மதிச்சிருக்க? இல்ல நம்ம மதிக்கதான் போறியா? நான் மதிக்கிறேன் மாமா. நீ போட்ட தாண்ட மாட்டேன். உன் பொண்ணு மோகனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. என்னடா விளையாடுறியா? நான் எத்தனையோ தலையில எடுத்துக்கிட்டேன், கேட்டியா? டேய், மோகனா இன்னைக்கு BA படிச்சிட்டு இருக்கான். படிச்சா மாமா நான் கல்யாணம் பண்ணி கூடாது? அதுக்கு இல்லடா, அவ படிச்சவ, நீ தற்கூரி.
எப்படியா பொருந்தும்? சரி, நீயும் பிரச்சனை கிளப்பிட்டியா? பிரச்சனையே இல்லைன்னா வாழ்க்கையே ருசிக்காது. அது உங்க கம்ச வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாதான் சுறுசுறுப்பு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நாய் வாழ நிமித்த முடியுமா? ஆனந்தா, என்னம்மா இந்த உன் ஆஸ்தி பாஸ்திக்கான பத்திரங்கள்லாம் இதுல இருக்கு. இத்தோட என் பொறுப்பு விட்டது, வாங்கிட்டு ஆள விடு. ஏமாமா இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? பின்ன என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்காம வசந்தாவுக்கு நீயே ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிற. பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வரதா லெட்டர் போட்டு. இப்ப அதனால என்னமா, எப்படியாவது வசந்தாவுக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகும். என்ன நீ புரியாம பேசுற? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நாளைக்கு அவ கண் கலங்கிட்டு எங்களால தாங்கிக்க முடியுமா? அவ மனசு தெரிஞ்சிருந்து இப்படி பேசினா எப்படி? என் மனசை கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நடப்பிடமா இருக்கிற என்ன வசந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சுகத்தை காண போறா? வசந்தா மேல வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பால சொல்றேன், அவ வாழணும், சந்தோஷமா வாழணும். உன் மனநிலை எனக்கு புரியுதுப்பா. ஆனா வசந்தாவோட மனசை மாத்த முடியலையே. உங்க 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நாங்க அவதிப்படுறோம். இப்படி ஒரு தர்ம சங்கடம் எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க மாமா. வரப்போற மாப்பிளையை கட்டிக்க வசந்தா மறுத்தாள்னா அவ மனசை மாத்தி அவ சம்மதிக்க வைக்க வேண்டியது எப்படி பொறுப்பு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், மற்ற காரியங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. சரி. மானம் மரியாதை எல்லாமே போச்சு. வீட்டு கடங்கால கழுதைய வெட்டி கொன்னுடுவாங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவரை மனசார காதலிக்கிறேன். காதலா? எவ்வளவு தைரியமா எங்கிட்டே சொல்றேன். வாசரசா ஊரையே ஒண்ணு திரட்டி அந்த ஆனந்தம் பயிரவு காதல கருவறுத்தவமா இப்போ என் தங்கச்சியை காதல் காதல்னு தோட்டம் துறவு சுத்தலான்னா ஊரா காரித்து போக மாட்டான். இனிமே அந்த சடையனை நீ சந்திக்கவே கூடாது. வீட்டு விட்டு வெளியே போனேன், காலை முழிச்சுடுவேன். ஜாக்கிரதை. வர்றேன். கையும் களவுமா பிடிப்பட்டாளா? நான் சொன்னா நம்புவீங்களா? இந்த நிமிஷத்திலிருந்து இவளை கண்காணிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அந்த உத்தரவுக்காக பல நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அத்தி மீறி ஏதாவது நடந்துச்சு கொண்டுவேன். ஜாக்கிரதை. நடக்காது, நடக்க விட மாட்டேன். அந்த சடையன் இவ்வளவு ஒரு வழி தேடிட்டு இங்க வந்தாலும் பாத்து அவன் தோலை உரிச்சு சுண்ணாம்புல போறீங்க. போங்க. யோசனை பண்ணி பாரு, நல்லா காப்பாற்ற வேண்டிய. அண்ணா, வசந்தா அண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னது? அப்படியா சொன்னா? ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்க. ஆனந்தா, என்னப்பா இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, இந்த சமயம் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. மாவா, கவலைப்படாது. நான் வசந்தா கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. இதுல யாரும் யாரையும் வற்புறுத்த கூடாது. உங்க கல்யாண விஷயத்துல இந்த மாதிரி நான் உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லையே. அது உங்களுக்கே நினைவிருக்கும் நினைக்கிறேன். வசந்தா, பைரவியை அநியாயமா சாகடிச்ச பாவின்னு இந்த ஊர் உலகமே என் மேல பழி சுமத்துது. அது போறாத, இப்ப நீ வேற கல்யாணம் வேண்டாங்க. அந்த பழிச்சொல்லுக்கு வேற நான் ஆளாகணுமா? உங்களுக்காக நான் எந்த தியாகத்தை செய்யவும் தயாரா இருக்கேன். இதோ பாருங்க, நான் உங்களுக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீங்களே இன்னொருத்தரை கட்டிக்க சொல்லி என்ன வற்புறுத்துறீங்களே, அதுக்கு பதிலா உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. வசந்தா, நாம் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறதில்லை. நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளை மனசார ஏற்று அதையே அனுபவமா கொண்டு எதிர்காலத்தை முடிவு செய்யறதுதான் புத்திசாலித்தனம். என் வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்படுறேன். ஆனா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்கிற உன்னுடைய அத்தானுடைய எண்ணம், விருப்பம், உத்தரவு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் தெரிவிக்கணுங்கிறது. அதனால ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். Hello, Sheikh. Hello, Anand. How are you? Please sit down. Thank you. Please sit down. ஆமா, வசந்தா, இதுதான் சேகர். வணக்கம். சேகர், பொண்ணை பிடிச்சிருக்க? நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். வசந்தா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்காமா? அப்பா, என்னம்மா சீக்கிரம் சொல்லுமா. என்ன யோசிக்கிறேன்? மாப்பிள்ளை கூட நான் கொஞ்சம் தனியா பேசுறேன். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்ன மாப்பிள்ளையோட தனியா பேசுறியா?
அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆனந்த், பொண்ணு என்கிட்ட ஏதோ கேட்க விரும்புது, கேட்கட்டுமே. சரி வசந்தா, உன் இஷ்டப்படியே செய். என்னங்க அங்க போய் என்ன பேச போறாளோ? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதிக்காதீங்க, மாப்பிள்ளைய விட்டே சொல்ல வைக்க போறாளோ? ஒன்றுமே புரியலையே. எல்லாத்தையும் ஒளிமறைவில்லாம சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். வசந்தா, உன் மனசை விட்டு பேசினதுல எனக்கு ரொம்ப திருப்தி. ஆனந்த், வந்தேன். சரி, வசந்தா உங்ககிட்ட என்ன பேசினா? ஆனந்த், அந்த பரிசுத்தமான இதயத்தில் நீ குடியிருந்ததையும், உன்னோட அவ பழகினதையும், உன்னை அடையணும்னு அவ தவம் கிடந்ததையும் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட சொல்லிட்டான். அவன் துணிச்சல் நான் பாராட்டேன். நீ என்ன நினைக்க? தம்பி, உன் முடிவு என்னப்பா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். வசந்தா, இப்ப நீ என்னம்மா சொல்ற? சம்மதப்பா. வசந்தா, என்ன இந்த கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, இப்ப திருப்தியா? அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.